வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 5.13 பார்ப்போம். இஃப் தி ஃபிஃப்த் அண்ட் நைன்த் டேர்ம் ஆஃப் அ ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன் ஆர் 1/19 அண்ட் 1/35, ஃபைண்ட் தி 12th டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ். அதாவது ஃபிஃப்த்து டேர்மும் நைன்த்து டேர்மும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 12th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் முன்னாடி. இந்த கான்செப்ட் கிளாஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் என்னென்னு எழுதியிருப்போம். ஜென்ரல் டேர்ம் of harmonic series Tn equal to 1 by a plus n minus 1 into d ன்னு வரும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? T5 கொடுத்துருக்காங்க. T5 equal to 1 by 19 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி T9 equal to 1 by 35 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, T5 நம்ம ஜென்ரல் டேர்மில் எழுதணுன்னா T5 equal to 1 by a plus 4d equal to 1 by 19 வரும். ஓகே, இந்த ரெண்டுமே ரெசிப்ரோக்கலில் இருக்கனால நம்ம ஈக்குவல் டு போட்டலாம் டேரெக்டாக. a plus 4d equal to 19 வரும். ரெண்டுமே அப்படியே கிராஸ் ஈக்குவல் டு தானே, அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு a plus 4d equal to 19 வரும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, சிமிலர்லி T9 equal to 1 by a plus 8d வரும். ஏன்னா 9d ஏன்னா அது 9 கொடுத்துருக்காங்க. n minus 1னா 8d வரும். சிமிலர்லி ஃபிஃப்த்தையும் அப்படி தான் போட்டுருப்போம், 4d போட்டிருப்போம். ஓகே, ஈக்குவல் டு 1 by 35 வரும். ரெண்டுமே ரெசிப்ரோக்கலில் இருக்கனால ஈக்குவல் டு வந்துடும். ஈக்குவல் டு இதை 8a plus 8d equal to 35 எழுதுகிறோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, இதில் ரெண்டை மைனஸ் பண்ணோன்னா மைனஸு இங்கே ஒரு மைனஸ் பண்ணால் அப்படியே ஏ கேன்சல் ஆயிரும். இது 8d minus 4d நம்மளுக்கு minus 4d வரும். இந்த -35 + 19 கழிச்சிங்கன்னா -16 வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு டி என்ன வரும்? 4 times of 16 போகும். அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிரும். டி ஈக்குவல் டு 4ன்னு வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த டி ஈக்குவல் டு 4னா 4 into 4 is 16 வந்துருச்சு. ஏ ஈக்குவல் டு 19 - 16 நம்மளுக்கு ஏ 3ன்னு வந்துடும். ஏயும் 3ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த T12 என்ன வரும்? அதே தான், 1 divided by a plus n minus 1னா 11 d equal to 1 divided by 3 plus 11 into 4 44 equal to 1 by 47 வரும். ஓகே, இதான் ஆன்சர் நம்மளுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.